செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். வாக்கு வங்கிக்காக மக்களின் சொத்துக்களை பறிக்க காங்கிரஸ் திட்டமிடுவதாகவும் 2 வீடு இருந்தால் ஒரு வீட்டை பறித்துக் கொள்வார்கள் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கும் நிலையில் மத அடிப்படையில் உணர்வுகளை தூண்டி வாக்குகளை பெற மோடி முயற்சிப்பதாக பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். வாக்குப்பதிவின் போது பதிவாகும் ஒப்புகைச் சீட்டுகளை 100% எண்ணக்கோரும் வழக்கில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை நேரில் அழைத்து 5 கேள்விகளுக்கு விளக்கம் பெற்றிருக்கும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது. சந்தேகத்தின் அடிப்படையில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வெப்ப அலையால் பல இடங்களில் வெப்பம் அதிகரித்திருக்கும் நிலையில் இதில் இருந்து தப்பிக்க என்னென்ன செய்ய வேண்டும் என விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியா முழுமைக்கான சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தன்னுடைய வாழ்க்கை லட்சியம் என்றும் அதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று ராகுல் காந்தி உறுதிபட தெரிவித்திருக்கிறார். மலையாளத்தில் வெளியாகி மெகா ஹிட்டான மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் தயாரிப்பாளர்கள் 3 பேர் மீது பண மோசடி செய்ததாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். படத்திற்கு 7 கோடி ரூபாய் முதலீடு செய்தவருக்கு லாபத்தில் 40 விழுக்காடு பங்கு தருவதாக கூறி ஏமாற்றியதாக பரபரப்பு குற்றச்சாட்டை அளித்திருக்கிறார். பட தயாரிப்பாளர்கள் செய்த மோசடி என்ன? அமெரிக்காவில் நடைமுறையில் உள்ள பரம்பரை சொத்து வரி தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் வெளிநாட்டு பிரிவு தலைவர் சாம் பிரிட்டாடோ பேசியதை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் கட்சியை பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். ஆனால் பிட்ரூடோ கருத்தை காங்கிரஸ் ஏற்கவில்லை என்று கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விளக்கமளித்துள்ளார். தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதல் குரூப் 4 வரையிலான பல்வேறு தேர்வுகளுக்கான திருத்தப்பட்ட தேர்வு அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளது. 6244 பணியிடங்களுக்கு. செய்திகளை தொடர்வது சிறிய இடைவேளை.